இங்க வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. யார் வந்திருக்காங்க பாரு. அண்ணா இந்த பொண்ணு என் பொண்ணுதான். உங்க பொண்ணா? வாமா வா வா. என் பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியும். உங்க பொண்ணுன்னு தெரியாது. ஏமா இவரை உனக்கு தெரியுமா? சித்தப்பாப்பா. யாருக்கு? அவருக்கு. ஓ சரி சரி. அண்ணா எதுவும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுக்கிட்டேன். உங்க ஃபோன் நம்பர் தெரியுங்களா? உங்க அண்ணன் கிட்ட இருக்குதே. எது? சித்தப்பா சித்தி வீட்டுல இருக்காங்க. நான் போய் மாப்பிள்ளை பார்க்க வரதுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். அண்ணே நல்லா இருக்குண்ணே. என்னது? சட்டை நல்லா இருக்குன்னு சொன்னேன் சித்தப்பா. நல்லா இல்ல, சட்டையே சொல்லல. அண்ணே நீங்க எங்க எவ்வளவு சோசியக்கார பக்கம் வந்தேன். என் பொண்ணு மலர் ஜாதக விஷயமா. ஓ முதல்ல அத பாருங்கண்ணே நீங்க. அண்ணே உங்க பொண்ணு இருக்காளே. மயிலே, ஜோசியர் வந்திருக்காரு. நான் நீ அர்ஜென்ட்டா போய் பார்த்துட்டு வந்துருவோம். இல்லண்ணே அண்ணன்ட்ட வந்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காருப்பா அவரு. பாவம். இவர் மூஞ்சிய பார்த்தா பாவமா இருக்குண்ணே. என் ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு தரேன். நீங்களும் உங்க ஃபோன் நம்பரை கொடுங்க. கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரும். ஏண்டி எப்ப பார்த்தாலும் டிவி பாக்குறதா உன் வேலையா? கொஞ்சம் வா, அம்மாக்கு வந்து கூட மாட உதவி பண்ணு. வா சீக்கிரம் வா. அம்மா வனிதா சித்தி எப்போ வருவாங்க? அவ வர்றதுக்கு இன்னொரு 10 நாள் ஆகும். ஏண்டி இப்படி மூஞ்சி சுளிக்கிற? காராச்சேவு டேஸ்டே இல்லம்மா. தெருமுக்குல போய் ஒரு 4-5 கை மண் அள்ளிட்டு வந்து இந்த மாவுல போடு. நல்லா டேஸ்டா இருக்கும். என்னடி அப்படி பாக்குற? இருக்கிற இருப்புக்கு ஆகிற வியாபாரத்துக்கு எல்லாம் இது போதும். டேஸ்ட் இல்ல தனிமா நிறைய சேல்ஸ் ஆகும். அப்பதானேமா நம்ம பிசினஸும் டெவலப் ஆகும். ஆமாண்டி, இந்த காராசேவை பிசினஸ் டெவலப் பண்ணி நாம ஒன்றும் கப்பல் வாங்க போறது கிடையாது. ஏதோ 5 கிலோ மாவு வாங்கி அடுப்புல வெந்து அதை உங்க அப்பான்ட்ட கொடுத்து தெரு தெருவா போய் வித்துட்டு வந்தா 5-10 கிடைக்குது. தூத்தரி, இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வாழ்ந்துட்டு கிடக்குறேன் பாரு நானு. அப்படி இல்லைம்மா, செய்யற தொழில் சின்னதா இருந்தாலும் கவனமா நேர்த்தியா பார்த்து செஞ்சோம்னா படிப்படியா முன்னேறலாமா. அப்படிங்களா மாமா? நீங்க அப்படி செஞ்சுதா படிப்படியா முன்னேறினீங்களோ? என்னைக்கு உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்தேனோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் வீட்டு வாசப்படி, கோயில் வாசப்படி, ஊர்ல இருக்கிற சாவடி வாசப்படி இப்படி உட்கார்ந்து மாறி மாறி ஊர்வம்பு பேசுறதே உங்க பொழப்பா போச்சு. இத்தனை வயசாச்சு, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்னத்தை சம்பாரிச்சு என்னத்தை சேர்த்து வச்சிட்டீங்க? ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. பெருசா வந்துட்டீங்க பேச. ஊர் நாட்டுல போய் கேட்டு பாருங்க மாமா. அவன் காரு, பங்களா, கம்ப்யூட்டர்னு வச்சிட்டு இருக்கான். உங்க பிள்ளையும் தான் இருக்காரு. காரா சேவை எடுத்துக்கிட்டு கடையா ஏறி இறங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னம்மா பண்றது? எல்லாம் என் கருமை வேணும். உங்க கர்ம வேணா அப்படி இல்ல மாமா, என் கர்ம வேணா அப்படி. அன்னைக்கே ஒரு மிலிட்டரிக்காரன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த காலில் நின்னான். அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். உங்க புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சீரியல் வாழ்க்கையை வாழணும்னு என் தலை எழுத்து. பொழுது விழிஞ்சு பொழுது போறதுக்குள்ள ஏதாவது ஒரு நல்லது நடக்குன்னு பாக்குறேன். ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. என்ன இன்னைக்கு சத்தம் ஜாஸ்தியா இருக்கு? இன்னைக்கு காலையில 16 வகை காய்கறியோட விருந்து சாப்பிட்டு வந்திருக்கேன். அது இன்னும் ஜீரணமாகல. அதான் கத்தி பேசிட்டு இருக்கேன். போதுமா? சரக்கெல்லாம் போட்டீங்களா? பொட்டி கடையில கரெக்டா போட்டேன். ஒயின் ஷாப்ல தான் நான் போறதுக்குள்ள இன்னொருத்த வந்து போட்டுட்டான். நீ ஒரு வேஸ்டியா? கஷ்டப்பட்டு கடனுக்கு எண்ணெய் மாவும் வாங்கி இப்படி அடுப்புல வந்து பலகாரத்தை பண்ணி கொடுத்தா அதை கரெக்டா கடையில போட்டு வரக்கு துப்பு இல்ல உனக்கு. நான் என்ன பண்றது? எனக்கு முன்னாடி அவன் போட்டான். நீ அப்படியே பராக்கு பார்த்துட்டு போயிருப்ப. ஒரு சுறுசுறுப்பா இருக்க வேண்டாம்? ஆம்பளைனா துரு துருன்னு இருக்கணும்யா. எரும மாடு மாதிரி மெதுவா அசைஞ்சு அசைஞ்சு நடந்து போனா இப்படிதான் நடக்கும். இங்க பாரு, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. சாயந்தரத்துக்குள்ள இவ்வளோ காரா சேவை வித்துட்டு வரணும். இல்ல வீட்டுல உனக்கு சோறு கிடையாது. அதுக்கு பதிலா விற்காத காரா சேவை எல்லாம் நீ தான் திங்கணும். ஆமா, சொல்லிட்டேன். வாங்கண்ணே. அக்கா, கல்யாண தரகரை கூட்டிட்டு வர சொன்னேன்ல, கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். வணக்கங்க. தம்பிக்கு ஒரு நல்ல இடம் பார்த்துருக்கேன்.
சூப்பரான பொண்ணு சொன்னாப்லையா? அதெல்லாம் சரி, வேலை வட்டியெல்லாம் நல்லா பாப்பாளா? நான் எதுக்காக கேக்குறேன்னா, இவன் பொண்டாட்டின்னு ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்துட்டா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எல்லாம் அவ தான் செஞ்சு ஆகணும். நீங்க சொன்னபடியே நடந்துப்பா. சூப்பரான பொண்ணு, கவலைப்படாதீங்க. நீங்க பாக்குறீங்களா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இந்த வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு நானே மாங்குன்னு செய்யறேன். யாரும் ஒத்தாசி கிடையாது. போதா குறைக்கி இந்த அடுப்பு வேற கட்டிட்டு அழுகுறேன். இவன் பொண்டாட்டின்னு ஒருத்தி இங்க வந்துட்டா எல்லா சுமையும் தூக்கி அவ தலை மேல போட்டுருவேன். நான் எதையும் செய்ய மாட்டேன். எல்லாத்துக்கும் தலையாடிட்டு நிக்கிறீங்க. நான் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு இருப்பாளா? இருப்பா. அது சரி, ஏதோ கடப்பக்கம் வந்து என் தம்பியை பத்தி மாப்பிள்ளை எப்படின்னு விசாரிச்சாங்களாமே, அது என்ன பழக்கம்? பெரியவங்களா பார்த்து முடிவு பண்றதுக்கு முன்னாடி எதுக்காக இப்படி அவசரப்படுறாங்க? ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல வந்துட்டாங்க. சுருக்கமா பேசி கட் பண்ணி அனுப்பிட்டேன். சரி, அவங்க குடும்பம் எல்லாம் எப்படி? நல்ல குடும்பம். சொக்கலிங்கம் மயில் வாகனம். என்ன பெரியாத அண்ணன் தம்பிங்க. பெரிய ஒரு பொண்ணு மகேஸ்வரியா தான் தம்பிக்கு பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். அப்ப நான் போயிட்டு வரேங்க. வாங்க. வீட்டில் பிள்ளைங்கெல்லாம் இருக்கு, நான் கிளம்பட்டுங்களா? ஏன் தரகுறே, கொஞ்சோண்டு காராசேவு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவோமா? என்ன இதுல உங்களுக்கு ஒரு நாசுக்கு? டேய், 2 பொட்டலத்தை எடுத்து குடுறா. வச்சுக்கிறேங்கண்ணே. இங்க பாருங்க தரகரே, நீங்க வீட்டு தரகர் மாட்டு தரகர்னு பல வேலைகள் பாக்குறீங்க. உங்களை நம்பிதான் பொண்ணு பாக்குற வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நல்லபடியா முடிச்சு கொடுத்துருங்க. ஆமா, என் ராசிக்கு என்கிட்ட மாடு வாங்கினா ஓய்வு இல்லாமல் வேலை செய்யணும் சம்சாரிங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் மருமகளை கொண்டாந்துடுறேன். நீங்க பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வாங்க, அப்புறம் பாருங்க. என்ன தெய்வான, என்ன பண்ணிட்டு இருக்க? வா பொண்ணே வா. என்ன சங்கதி? எல்லாம் நல்ல விஷயம் தான், வா உள்ள போய் பேசலாம். தெய்வான, நாளைக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு பார்க்க வராங்களாம். அப்படியா? நாளைக்கு வர்றாங்களா? ஆமா, மாப்பிள்ளைக்கு நாளைக்கு லீவா. நாள் வேற ரொம்ப நல்லா இருக்கான். அதனால முறைப்படி பொண்ணு பார்க்கணும்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாராம். உன்கிட்ட சொன்னா ஏதாவது ஏற்பாடு செய்வல்ல, அதனாலதான் வந்தேன். முத இந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அது நல்லபடியா நடக்குமோ என்னமோன்னு தான் கவலையா இருக்கு. கவலைப்படாத தெய்வான, உன் எண்ணத்துக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா, வர்றவங்களுக்கு காப்பி பலகாரம் மட்டும் போதுமா? சாப்பாடு ரெடி பண்ணிடுறவா? தெய்வான, உன் மக போட்டோவை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். சும்மா ஒரு முறைக்காக தான் பொண்ணு பார்க்க வராங்க. இது முடிவான சம்பந்த மாதிரி தான். கண்டிப்பா கை நினைச்சிட்டு தான் போவாங்க. அப்படின்னா சாப்பாடு ரெடி பண்ணிடட்டுமா? சாப்பாடுலாம் வேண்டாம் தெய்வான, ஸ்வீட்டு காரம் இப்படி ஏதாவது ரெடி பண்ணிடு. அப்புறம் காமோ நாளைக்கு சூப்பரா அலங்காரம் பண்ணணும். என்ன? சரி பொண்ணு, உன்னோட ஒத்தாசைக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதுல என்ன இருக்கு தெய்வான? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்க மாட்டேன்? சரி பொண்ணு, வரட்டுமா? வரேன் தெய்வானே. சரி, போயிட்டு வா பொண்ணு. சித்தி, வா கோபி. எங்க தங்கச்சி எல்லாம் பின்னாடி இருக்காங்க. பின்னாடியா? காப்பி போட்டு தரட்டுமா? போடுங்க சித்தி. சரி. என்னம்மா? வாங்கண்ணே. அண்ணே, எப்படி இருக்கீங்க? இருக்கோண்ணே. நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம். இங்க வந்துட்டோம்ல, அதான் டல் ஆயிட்டோம். அப்படிலாம் பேசக்கூடாதுமா. சித்தப்பா எப்படிமா நடந்துக்கிறாரு? அவரோட பிறவி குணம்னு அது எப்பவுமே மாற போறதில்ல. வந்த அன்னைக்கே லேசா ஆரம்பிச்சிட்டாரு. இதான் எங்க தலையெழுத்து நாய் போச்சு. இது யாருனால மாற்ற முடியும்? மாற்ற முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லம்மா. எல்லாமே மாறக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்காக இப்படி அப்செட் ஆகிலாம் பேசக்கூடாது. அப்புறம் நாளைக்கு மகேஸ்வரிக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக கிளம்புறோம். அதுக்கு உங்களை எல்லாம் சொல்லி கூட்டு போறதுக்காக தான் வந்தேன். இந்த கோபி, நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க நீங்களும் வந்துருங்க சித்தி. மாப்பிள்ளை பாக்குறதுன்னா எப்படி? அது மகேஷுக்கு தரகர் மூலமா ஒரு ஜாதகம் வந்துச்சு. அதை பொருத்தவும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாப்பிள்ளை வாரம் நம்ம சிவன் கோயிலுக்கு ஏதோ பரிகாரம் பண்றதுக்காக வராராம். நாளைக்கு அவர் வர்றாரு. நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் மாப்பிள்ளைய பார்க்கலாங்கிறது பிளான். ஆனா மாப்பிள்ளைய பார்க்கறது மாப்பிள்ளைக்கு தெரியாம பார்க்கறோம். இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? மாப்பிள்ளை பார்க்கறதும் பொண்ணு பார்க்கறதும் முறைப்படி பேசி வரவழைச்சு சம்பிரதாயப்படி பார்க்கணும். இப்படி கோயிலுக்கு போய் ஒளிஞ்சு நின்று பார்க்க கூடாது. இது வேற மாதிரி இல்ல இருக்கு. முதல்ல மாப்பிள்ளைய பார்ப்போம் சித்தி. ஆள் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்புறம் முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வோம். வெளியில போய் சொல்லிடாத, சிரிக்க போறாங்க. ஆமா, உங்க சித்தப்பாவுக்கு தெரியுமா? சித்தப்பாவுக்கு தெரியுமே, அவர் சொல்லலையா? அந்த மனுஷன் எப்பதான் விவரமா இருந்தாரு, எதுலதான் கூரோட இருந்தாரு. இப்ப இதுல கூரோட இருக்கிறதுக்கு
இப்படியே கோயிலுக்கு போய் திருட்டுத்தனமா பாக்குறதுக்கு தான் வீட்டுக்கு அழைக்க வந்தியாக்கா? ஆமா, அப்பா எல்லாத்தையும் சொல்லி கூட்டு வர சொன்னாரு. காலைல கிளம்பிடுங்க சித்தி. நாளைக்கு காமுவ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்க. நாங்க எப்படி அங்க வர முடியும்? என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு தான் நீங்க எதுவுமே சொல்லல? அவளுங்க எப்படி சொல்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உறுதியா வராங்க. சித்தப்பா ஒண்ணுமே சொல்லல. இன்னும் அவருக்கே தெரியாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்பதான் தகவல் சொல்லி விட்டாங்க. சரிங்க சித்தி, நாளைக்கு காமு பொண்ணு பார்க்க வராங்க. நாங்களும் இங்க தானே வரணும். அப்புறம் கோயிலுக்கு எங்க போறது? இதுதானே ரொம்ப முக்கியம். ஆமா, உங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லி நாளைக்கு இங்க வர சொல்லு. சரிங்க சித்தி. வர சித்தி. சரிப்பா. என்னம்மா என்னென்னமோ சொல்ற? இப்பதான் பொண்ணு வந்து சொல்லிட்டு போச்சு. நாளைக்கு உன்னைய பொண்ணு பார்க்க வராங்க. நான் தான் கல்யாணமே வேணாங்கிறேன். எதுக்குமா இந்த தேவையில்லாத கூத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்னடி கூத்து? இந்த வீட்டுல இத்தனை நாள் நடந்ததாடி கூத்து. உனக்கு இதுல பேர் கட்டு போயிருச்சு. அதனாலதான் உனக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிடலான்னு தவிச்சு கிடக்குறேன். அம்மா, என்னால இனி எந்த பிரச்சனையும் வராதுமா. நான் தொடர்ந்து படிக்கணும். எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாமா. அதெல்லாம் எதுவும் பேசாத. நாளைக்கு உன்னைய பொண்ணு பார்க்க வராங்க. முடிவாகி போச்சு. காலையில சீக்கிரமே எந்திரிச்சு ரெடியாக வழிய பாருங்க. அவ்வளவுதான். வந்து பார்த்து நான் தான் கல்யாணம் வேணாங்கிறல்ல. என்ன ஏமா இப்படி வற்புறுத்துற? அப்படியெல்லாம் பேசாத. நாளைக்கு அவங்கள வர சொல்லிட்டேன். முதல்ல வந்து உன்னை பொண்ணை பார்க்கட்டு நாளைக்கே கல்யாணம் பண்ணிடவா போறோம். ஐயோ, அதுக்கு இல்லம்மா. ஏமா இப்படி வேஸ்டா பேசிட்டு இருக்க? அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட வேண்டியதானே? இது என்னோட கௌரவ பிரச்சனை, மான பிரச்சனை. நான் ஒத்த மனுஷா பேசி கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். இது சரியா நடக்காட்டி இந்த அம்மாவுக்கு தான் அசிங்கம். புரியுதா? நாளைக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நம்ம வீட்டுல பொண்ணு பாக்குற விசேஷம் நடந்தே ஆகணும். ஆமா. அப்படி சொல்றியா நீ? ஆமாண்ணே, அப்பதானே இந்த அபிஷேகமே முடிஞ்சு போயிருச்சே. ஓ சரி. சித்தப்பா, வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் இப்ப. போனியா? சித்தியை பத்தியா பேசுனியா? பார்த்தேன் சித்தப்பா. சித்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். என்னப்பா விஷயம்? நாளைக்கு காமுவையும் பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களாம். மகேஷ் மாப்பிள்ளைய கோயிலில் வச்சு பார்க்க போறோம்னு சொல்லி சித்தியை கூட போயிருந்தேன். அப்பதான் அதை சொன்னாங்க. எப்படிப்பா ஒரே நாள்ல ரெண்டு நடக்க முடியும்? அதுவா? அது இல்லப்பா, தெய்வானை ஏதோ தப்பா சொல்றாப்பா. இல்ல மயிலு, மகேஷ் மாப்பிள்ளைய பார்க்கறது கோவில வச்சு நடத்துறோம். அதை எப்ப வேணா செஞ்சுக்கலாம். காமுவை முறைப்படி பாக்குறாங்கன்னு முதல்ல அதை கவனிப்போம். ஆமாப்பா, எனக்கு அதான் சரின்னு தோணுது. மகேஷ் விஷயத்தை அப்புறமா தள்ளி வச்சுக்கலாம். அதெல்லாம் இல்லப்பா, தெய்வானை ஏதோ விவரம் தெரியாம சொல்றாப்பா. நான் சொல்லியாச்சு, அவங்க வரமாட்டாங்க. இல்லப்பா, தேவான முறைப்படி ஏற்பாடு பண்ணி அதை கவனிப்போம். ஏன்னா வரவங்க ஏமாந்து போக கூடாது பாரு. இது எப்ப வேணா வச்சுக்கலாம். கோவில்ல பாக்குறது தானே இது. அண்ணே நாளைக்கு வரமாட்டாங்க அண்ணே. உறுதியா சொல்றியா? வரமாட்டாங்க அண்ணே. சரி போலாம். சரி, நீங்க போயிட்டே இருக்க, இந்த வரேன். எங்க போற? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு நான் வரேன். நீங்க போயிட்டே இருக்க. சரி, காலம்புற நேரமே வந்துடுறேண்ணே. அண்ணே வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. காப்பி வந்துட்டு இல்லம்மா, காப்பி எல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்னண்ணே? தெய்வான சொல்லி நீ காமுவுக்கு மாப்பிள்ளை பாக்குறியாமே? அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. அது இல்லண்ணே, காமுக்கு ஒரு நல்ல இடம் வந்திருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கே பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. தெய்வான உங்ககிட்ட சொல்லலையா? இந்த பார் பொன்னி, காமுவுக்கு மெனக்கெட்டு முயற்சி பண்ணி நீ மாப்பிள்ளை பாக்குற, ரொம்ப சந்தோஷம். ஆனா அவ்வளவு தூரத்துக்கு இப்ப என்ன அவசரம் தான் கேக்குறேன். தெய்வான தானே சொல்லுச்சு சீக்கிரம் முடிக்கணும்னு. அதான். இந்த பாரு, முதல்ல மகேஸ்வரிக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிச்ச கையோட வேணா காமுவுக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம். அதனால தெய்வான சொன்னாலேன்னு அவசரப்பட்டு நீ மாப்பிள்ளை எல்லாம் வரவழைக்க வேண்டாம். அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சரிங்கண்ணே, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் என்ன சொல்ல போறேன்? உங்க இஷ்டப்படியே செய்யறேன். என்ன மயில, வீட்டுல தெய்வான கிட்ட பேசினியா? பேசியாச்சுண்ணே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். காமுவை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரும் இப்போ நம்ம வீட்டுக்கு வர போகிறது இல்லைண்ணே. அதனால நாளைக்கு மகேஸ்வரிக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கு நம்ம கோயிலுக்கு போகலாண்ணே. இந்த பார் மயில், இது உனக்கே தெரியும், நம்ம தலைமுறையில் நடக்கிற முதல் நல்ல காரியம். எல்லாரும் சந்தோஷமா பங்கேற்றுக்கிட்டா தான் நல்லா இருக்கும். யாராவது ஒருத்தர் மனசு வருத்தப்பட்டா கூட
அந்த குழந்தையோட வாழ்க்கையை பாதிக்கும் நான் நம்புறேன்ப்பா. தெய்வானையால பிரச்சனை எதுவும் வந்துடாது. ஒரு பிரச்சனையும் வராதுன்னு என்னென்ன நீங்க? இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா வேணும்னா அவகிட்ட நான் வந்து பேசுறேன். என்ன என் மேல நம்பிக்கை இல்லைன்னு உங்களுக்கு? என் மேல நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? இல்லப்பா நீ சொன்னா சரி. நான் தான் சொல்றேன். அப்புறம் என்ன? போன வைங்கண்ணே. ஊத்துமா. ஏங்க என்ன சாப்பிட்டு போய் உங்க அண்ணன் வீட்டில் நாளைக்கு எல்லாரையும் வர சொல்லுங்க. அப்படியே புஷ்பாவுக்கும் போன் பண்ணி சொல்லிருங்க. எதுக்கு? நாளைக்கு காமுவ பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க இல்லையா? நாளைக்கு அவங்க வரமாட்டாங்க. ஏன்? பொண்ணுகிட்ட சொல்லி அவங்கள நாளைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டேன். நான் அதுக்கப்புறம் பொண்ணிய பார்த்து அவங்கள வர சொல்லியிருக்கேன். அவங்க வர்றாங்க, பொண்ணை பார்க்குறாங்க. ஏய், என்னடி ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. நாளைக்கு அவங்க யாரும் வரவேணா, இன்னொரு நாள் வந்துக்கிட்டும். புரியுதா? சொல்றது கொஞ்சம் கேளு. இந்த ஒரு தடையாவது என் பேச்ச கேளுங்களேன். முதல்ல நம்ம காமுவ பொண்ணு பார்க்க வர்றாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நாளைக்கு அங்க வந்து பார்த்துட்டு தான் போகட்டுமே. என்ன முறைக்கிறீங்க? நாளைக்கே எல்லாம் பேசி கல்யாணமா முடிஞ்சிட போகுது. சொல்றது சொல்லியாச்சு. அவங்க வந்து பார்த்துட்டு போகட்டுமே. நாளைக்கு அவங்க வரக்கூடாது. இல்லப்பா மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா நாளைக்கு யாரும் கூட்டுறேன்னு சொல்லி கூட்டு தான் வரட்டுமே. அப்படியே குந்தானியை பார்த்தாலும் ஆளுங்களை மயங்கிற போறாங்களாக்கும். ஏன்பா? டேய், என்னடா பேசுற நீ? நாளைக்கு அங்க மகேஸ்வரி மாப்பிள்ளை பார்க்க வராங்க. அதே நேரத்துல காமு எங்க மாப்பிள்ளை பார்க்க வந்தா நல்லா இருக்க மாட்டாது. போட்டியா பண்றதால இருக்கும். அம்மா, நான் தான் ஏற்கனவே சொன்னல, இப்ப இதெல்லாம் வேணான்னு. எதுக்குமா தேவையில்லாம இதை வச்சு உங்களுக்குள்ள பிரச்சனை? நீ வாயை மூடடி. சொன்ன புரியாது. நாளைக்கு அங்க மகேஸ்வரிக்கு மாப்பிள்ளை பாக்குறப்போ இங்க காமுவுக்கு மாப்பிள்ளை பார்த்தா அது வீம்புக்கு பண்ற மாதிரி இருக்காது. அவங்களெல்லாம் இன்னொரு நாளைக்கு வர சொல்லிக்கலாம். சொல்றது கேளு. நாளைக்கு நம்ம மகேஸ்வரிக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோம். இந்த வார்த்தை நீங்க அங்க போய் சொல்லுங்க. உங்க அண்ணன் இன்னொரு நாளைக்கு மாத்தி வைக்கட்டேன். நான் ஒத்த பொம்பளை சிரமப்பட்டு இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கேன். உங்க அண்ணன் வீட்டுக்கு நீங்க தவளு சிஞ்சா எல்லாருமே இருக்கீங்க. இது என்ன கொடுமையா இருக்கு? ஒவ்வொரு தடவை நான் தான் விட்டு கொடுத்து போகணுமா? சொன்னதே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இப்ப முடிவா என்னதான் நீ சொல்ற? முடிவாதாங்க பேசுறேன். நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க போய் அவங்கள மாத்த சொல்லுங்க. அடச்சி பாப்பண்டி, பாப்போம் நாளைக்கு நீ எப்படி நடத்துறேங்கிறத பாப்பண்டி.